ஆன்மீகத்தில் கோமியம், அதாவது பசுவின் சிறுநீர், மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. பண்டைய காலத்தில் நம் முன்னோர்கள் இதையை ஆன்மீக வழிபாட்டில் பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். இன்றளவும் அது முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதை நாமெல்லாம் அறிவோம். இதிலுள்ள ஆன்மீகம் மற்றும் அறிவியல் கலந்த உண்மைகளை பார்ப்போம். கோமியம் ஆன்மீக ரீதியாக மிகவும் புனிதமானது. மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருள் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். மேலும் ஆன்மீக ரீதியாக மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை அறிவியல் ரீதியாக பார்த்தால் மற்ற மிருகங்களின் சிறுநீர் துர்நாற்றம் கொண்டதாக இருக்கும். பசுவின் சிறுநீரானது துர்மணமில்லாமல் இருக்கும். இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது. விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யும்போது அவற்றின் ஆற்றல் சக்தி அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இன்றளவும் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களிலும் கூட கோமியம் கலந்த நீரால் வீடுகளை சுத்தம் செய்வது வழக்கமாக உள்ளது. கோமியம் என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல, அது ஒரு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்பதையும் அறிவியல் ஏற்கிறது. நாளை பஞ்சகாவியம் பற்றி அதிலுள்ள அறிவியல் உண்மைகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.